விசித்திரமா தோணுதில்ல? பாரு, மாடர்ன் சயின்ஸ் சாதிக்காததெல்லாம் இந்த வேதவல்லி சாதிப்பா. ஷீஸ் எ மீடியம். அவ ஸ்வேதா உடம்புல புகுந்திருக்கிற ஆவியோட பேசிட்டு இருக்கிறா. இதுவும் தாந்திரிக வித்தையோட மர்மங்கள்ல ஒண்ணு. ஆவிகள் சொல்றத புரிஞ்சுக்கிறது தான் இரண்டாவது கட்டம். ஐ அம் தி டிரான்ஸ்லேட்டர். என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இரு. யார் நீ? நான் இருட்டுல இருக்கேன். பயங்கரமான இருட்டு. என்னால எதையும் பார்க்க முடியல. இந்த இடம் எனக்கு தெரியும். இங்கதான் நான் பிறந்தேன். எல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு போட்டோகிராஃபர், மாடல் போட்டோகிராஃபர், ஸ்வேதா முகி. அவன் மேல நான் ரொம்ப வெறியா இருந்தேன். எப்பவும் தீராத வெறி. ஆனா என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டான் கிரண். அவளை கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டான். எனக்கு வெறி அதிகமாச்சு. அவளை அவன் தொடறதுக்கு முன்னே ஒரு தடவையாவது அவளை நான் அனுபவிக்கணும் தீர்மானிச்சேன். என் ஆசைய ரகசியமா வச்சிருந்தேன். ஸ்வேதாவுக்கோ கிரணுக்கோ அது தெரியவே தெரியாது. வேகமாப்பா, சுவாமிஜி காத்துட்டு இருக்காருல. எதுக்கு நீ இங்க வந்த? உனக்கு என்னதான் வேணும்? நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கு. எனக்கு அவ வேணும். நான் அதுக்காகத்தான் அவளை இங்க கொண்டு வந்தேன். ஒரே ஒரு தடவை, அப்புறம் நான் அவகிட்ட இருந்து விலகி போயிடுவேன். சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்கு இன்னும் நேரம் வரல. அது வரைக்கும் நீ இங்க தங்க உன்னை அனுமதிக்கிறேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் தரேன். சத்தியம் பண்ணு. இது சாதாரண பொம்மைன்னு நினைக்காத. உக்கிரமான சாத்தான். இவனை சங்கிலியில கட்டிதான் வைக்கணும். அடங்கி இருந்துக்க. இனிமே நீ வேதவல்லியோட அடிமை.
இது தற்காலிக பாதுகாப்பு மட்டும்தான். உக்கிரமானது இந்த ஆவி. அதனால தொடர்ந்து பூஜைகளும் பரிகாரங்களும் செஞ்சாகணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஆசிரமத்துல தங்க வேண்டியிருக்கும். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, கிரணுக்கும் கூட. தெரிஞ்சா அது உனக்கும் எங்களுக்கும் பெரிய ஆபத்தாயிடும். வேதவல்லி, இவளுக்கு ஆசிரம சடங்குகளை கத்துக்கொடு. இன்னைக்கு சந்தியாவந்தனம் முடிஞ்சதும் இவ பைரவியா மாற போறா. போ. கிரண், how do you feel now? Are you okay? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஒரு கனவு மாதிரி. சரி விட, உடம்பு தேர்னதுக்கு அப்புறம் ஊருக்கு போனா போதும். என்ன? நானும் அதை தான் சொல்ல வந்தேன். ஏதோ பூஜை பரிகாரம்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு தர்மாஜி சொன்னாரு. ஓகே, அதனால என்ன? நானும் இங்கே தானே இருக்க போறேன். பட் கிரண், என்ன ஸ்வேதா சொல்லு. பூஜை முடிகிற வரைக்கும் நாம ஒன்னா தங்க கூடாதுன்னு தர்மாஜி சொல்லியிருக்காரு. தர்மாஜி அப்படியே சொன்னாரு? ஓகே, பூஜைக்காக தானே. யூ டோன்ட் வரி ஸ்வேதா, மற்ற பொண்ணுங்களும் கூட இருக்காங்கல்ல. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கொஞ்ச நாள் மட்டும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ப்ளீஸ். ஓகேடா, நோ ப்ராப்ளம். உன்னோட நிம்மதி தான் என்னோட சந்தோஷம். அதுக்காகவும் தானே நாம இங்க வந்திருக்கோம். என்னடா, கம் ஆன். கணக்குகள் இருக்கிறது. உருவங்கள் கொண்ட நாடியில் இன்று நர்த்தனம் நடக்கிறது. மெய்யும் பொய்யும் புரிய வைக்கும் ஆறாம் அறிவே விஞ்ஞானம். யோகம் கொண்டு யாகம் செய்தால் கிடைக்கும் மெய்ஞானம். தேன் மலரின் கனிச்சுவையே தெரிவதில்லை வேர்வெளியே. பூசைகளால் ஆசைகளை அடைவதற்கே மந்திரம். ஐம்பூதம் நால்வேதம் அறிவதுதான் தந்திரம். உனக்கென ஒன்று எனக்கென ஒன்று கணக்குகள் இருக்கிறது. உருவங்கள் கொண்ட நாடியில் இன்று நர்த்தனம் நடக்கிறது. மெய்யும் பொய்யும் புரிய வைக்கும் ஆறாம் அறிவே விஞ்ஞானம். யோகம் கொண்டு யாகம் செய்தால் கிடைக்கும் உனக்கு மெய்ஞானம்.
She forgot the mobile. ஸ்வேதா 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 பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க கூடாது. சரி இந்த மொபைல் அவகிட்ட கொடுத்துருங்க. சரி.